கியூபெக் மாடல் என்பது சர்வதேசங்களில் பரிசீலிக்கப்படுகின்றது. அதாவது இலங்கை இனப்பிரச்சனைக்கு கூட அங்கே சம பங்கு பலம் இருக்கின்ற பொழுது பிரஸ்தாபிக்கப்பட்ட ஒரு மாடல் தான் கியூபெக் மாடல். கடந்த புதன்கிழமை வட்டி வீதத்தை அறிவிக்கின்ற பொழுது மத்திய வங்கியின் ஆளுநர் மேலும் இன்னும் வரி குறைப்புகள் இருக்கின்றன, சில வேளைகளில் 0.25 என்பதை விட 0.5 என்கின்ற வீதத்தில் கூட குறைக்கப்படலாம் என்கின்ற ஒரு கேஷத்தை தெரிவித்திருந்தார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆசை என்பது இந்த வட்டி வீத குறைப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றங்கள் காரணமாக கனடா அடைந்து வருகின்ற ஒரு ஆரோக்கியமான நிலையில் இவ்வாறான நிலை தொடர்ந்தால் லிபரல் அரசு தக்க வைத்துக் கொள்ளப்படும் அல்லது அது மீண்டும் ஒரு முறை பதவிக்கு வரலாம். ஒன்றில் இன்றைய பிரதமராக இல்லாவிட்டாலும் அங்கே ஒரு தலைமை மாற்றம் நடக்கும் பொழுது மீண்டும் லிபரல் வரலாம் என்கின்ற பயம் அவர்கள் இவ்வாறான ஒரு உந்துதலுக்கு தள்ளியது. நேற்றைய தினம் இந்த பிளாக் கியூபெக்வா தாங்கள் லிபரலுக்கு ஆதரவு தர தயார், ஆனால் அதற்காக லிபரல் கொடுக்க வேண்டிய விலை இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால் கியூபெக் மாகாணத்திற்கான மேலதிக வசதிகளை செய்வது அல்லது அவர்கள் கொடுக்கின்ற பட்டியலை நிறைவேற்றுவது. FM 101.3 CMR தமிழ் FM-இல் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். இனிய காலை வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், கனடாவினுடைய மிக முக்கியமாக லிபரல் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக பலரும் வாத பிரதிவாதங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சியானது லிபரல் மீது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒரு தேர்தலுக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்பதனை விருப்பமாக தெரிவித்திருந்தார்கள். இதற்கு NDP-யினுடைய ஆதரவு கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்த நிலையில் அது இப்பொழுது தவிர்க்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் பிளாக் கியூபெக்வா அதற்கான ஆதரவை வழங்குவதாக தற்பொழுது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக லிபரலினுடைய இன்றைய காலகட்டத்திற்கான நிலையில் பிளாக் கியூபெக்வாவினுடைய இந்த ஆதரவு நிலை என்பது எப்படி பார்க்கப்பட வேண்டியது? அதே நேரத்தில் ஏற்கனவே கியூபெக் என்பது தனிநாடாக பிரிய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைப்பவர்களுக்கு இந்த விடயம் என்பது எவ்வாறான ஒரு சாத்தியமான நிலைப்பாட்டை, அவர்களுடைய உரிமைகளை வெல்வதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? நிச்சயமாக. அதாவது நீங்க குறிப்பிட்டது போல இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆசை என்பது இந்த வட்டி வீத குறைப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றங்கள் காரணமாக கனடா அடைந்து வருகின்ற ஒரு ஆரோக்கியமான நிலையில் இவ்வாறான நிலை தொடர்ந்தால் லிபரல் அரசு தக்க வைத்துக் கொள்ளப்படும் அல்லது அது மீண்டும் ஒரு முறை பதவிக்கு வரலாம். ஒன்றில் இன்றைய பிரதமராக இல்லாவிட்டாலும் அங்கே ஒரு தலைமை மாற்றம் நடக்கும் பொழுது மீண்டும் லிபரல் வரலாம் என்கின்ற பயம் அவர்கள் இவ்வாறான ஒரு உந்துதலுக்கு தள்ளியது. அந்த உந்துதலுக்கு தள்ளிய வேளையில் இந்த புதிய ஜனநாயக கட்சி கூட தன்னை அந்த வேள்வித்தீயில் ஆகுதியாக்கி இருந்தது. காரணம், அவர்களுக்கு கூட அந்த பயம் வந்திருக்கும் எப்பொழுது என்றால் கடந்த புதன்கிழமை வட்டி வீதத்தை அறிவிக்கின்ற பொழுது மத்திய வங்கியின் ஆளுநர் மேலும் இன்னும் வரி குறைப்புகள் இருக்கின்றன, சில வேளைகளில் 0.25 என்பதை விட 0.5 என்கின்ற வீதத்தில் கூட குறைக்கப்படலாம் என்கின்ற ஒரு கேஷத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த ஆதரவு விலத்தப்பட்ட பொழுது இது நிச்சயமாக ஒரு பயப்பிராந்தியத்தை ஏற்படுத்தியது. இது ஒரு தேர்தலை கொண்டு வருமா என்கின்ற நிலைமை அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சி அந்த விருப்பு கொண்டிருக்கின்ற தேர்தல் இடம்பெறுமா என்று. அதற்கான காரணம், இந்த NDP கூட தனது விருப்புகளை எல்லாம் நிறைவேற்றிய பிறகு தான் கொடுத்த கடப்பாடுகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிய பிறகு, குறிப்பாக டென்டல் கேர் மற்றும் அந்த ஃபெடரல் ரெகுலேட்டட் எம்ப்ளாயீஸ் எனப்படுபவர்களுக்கு 10 நாள் சுகையின விடுப்பு போன்ற பல இத்தியாதிகளின் பிறகுதான் அவர்கள் விலத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் ஒரு தொங்கு நிலை அல்லது அங்கே ஏற்பட்டிருந்தது. பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணம் வந்தால் இந்த அரசு தப்புமா என்கின்ற காரணம். அப்பொழுது அப்படி இருக்கின்ற பொழுது நேற்றைய தினம் இந்த பிளாக் கியூபெக்வா தாங்கள் லிபரலுக்கு ஆதரவு தர தயார், ஆனால் அதற்காக லிபரல் கொடுக்க வேண்டிய விலை இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால் கியூபெக் மாகாணத்திற்கான மேலதிக வசதிகளை செய்வது அல்லது அவர்கள் கொடுக்கின்ற பட்டியலை நிறைவேற்றுவது. எனவே இது எவ்வாறு கூறுவது என்று சொன்னால், இது ஒரு கத்தியின் மேல் நடப்பது போன்ற நிலைமை என்று சொன்னால், லிபரலுக்கும் ஒரு ஆதரவு தளம் உள்ள இடம்தான் கியூபெக் மாகாணம். அங்கே இப்பொழுது இந்த பிளாக் கியூபெக் அவர்கள் 34 ஆசனங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த ஆசனங்கள் மூலம் அவர்களால் இந்த அரசை தக்க வைக்க முடியும் ஜூன் மாதம் வரை. ஜூன் மாதத்துக்கு பிறகு அடுத்த தேர்தல் நடைபெறும்.
அதுவரை தக்க வைப்பதற்காக அவர்கள் சில கோரிக்கைகளை ஆராய இருக்கின்றார்கள். அவை நிச்சயமாக கியூபெக் மாகாணத்திற்கான மேலதிக வசதிகளை வழங்குவது. மற்ற நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயம், அதாவது ஆமாம் தனிநாடு கேட்டார்கள், அதற்கான ஒப்பந்தங்களில் குறிப்பாக 1976 இருந்து இது முனைப்பு பெற்றிருந்தது. மீச் லேக் ஒப்பந்தம் எனப்படுவதும் மற்றது சார்லட் டவுன் அந்த கான்ஸ்டிடியூஷனல் வரைப்பு எல்லாம் தோற்ற பிறகு 1995 ஆண்டு பிரிவதற்கான ஒரு சர்வசன வாக்கெடுப்பு நடந்தது. நிச்சயமாக அந்த வாக்கெடுப்பில் நாங்கள் கண்டுகொண்ட விடயம் ஒரு சிறு புள்ளி வீதத்தில் அந்த இல்லை என்கின்ற வாக்கு வெற்றி பெற்றது. வரலாற்றிலேயே கியூபெக் மாகாணத்தில் 94% மக்கள் வாக்களித்திருந்தார்கள் அந்த தேர்தலில். 2 மில்லியன் 2.3 மில்லியன் 2.3 மில்லியனாக வாக்கு பிரிந்த பொழுதும் ஒரு சில வாக்குகள், ஒரு 10,000, அதாவது ஒரு 50,000த்துக்கு உட்பட்ட வாக்குகளால் அந்த இல்லை என்பவர்கள் 50.6%, ஆம் என்பவர்கள் 49.4% இருந்திருந்தார்கள். அதனால் தப்பியிருந்தது. எனவே இப்பொழுது சர்வசன வாக்கெடுப்பிற்கான கோரிக்கைகள் என்பன இல்லாத பொழுதும் கியூபெக் சகல வசதிகளையும் பெற்ற ஒரு இடமாக இருக்கின்றது. அவர்களுக்கு அதிக வசதிகள் இனிய மாகாணங்களை விட இருக்கின்றன. இந்த நிலையில் அவர்கள் மேலதிகமாக கேட்க போகின்றார்கள். இது இரண்டு பக்கத்திற்குமான வெற்றியாக இருக்கும். ஆனால் விலை கொடுக்க போகின்ற தரப்பாக லிபரல் இருக்கின்றது. இப்பொழுது மொன்றியலில் ஒரு தொகுதியில் கூட இடைத்தேர்தல் வர இருக்கின்றது. எனவே அவற்றிலெல்லாம் இவை பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் அரசை தக்க வைப்பதற்காக அவர்கள் விலை கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றார்கள். ஆமாம், இந்த நேரத்தில் என்டிபி ஏற்கனவே விடுக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரித்தது என்டிபியை பொறுத்தவரையில் எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஏனென்றால் அவர்கள் ஒரு சரியான தீர்மானத்தை எடுத்திருப்பதாக பார்க்கிறீர்களா? இல்லை, அவர்கள் அப்படியாக இருந்திருந்தால், சரியான தீர்மானத்தை எடுப்பதாக இருந்திருந்தால் அதை பணவீக்கம் இருக்கின்ற நேரத்தில் எடுத்திருக்க வேண்டும். பணவீக்கம் ஆரோக்கியமான நிலையை அடைவதை இட்டு ஏற்பட்ட ஒரு பயப்பிராந்தியத்தின் காரணமாகத்தான் பொலிவியர் கூட கன்சர்வேட்டிவ் கட்சியின் இந்த தேர்தலை முன்னே நடத்துவது, அடுத்த வருடம் நவம்பர் மாதம் நடக்க இருக்கின்ற தேர்தலை அதற்கு முன்னே நடத்துவதற்கான ஒரு உந்துதலை கொடுத்தார். அப்பொழுது அவர் வேண்டுகோளை விடுத்திருந்தார் என்டிபி விலக வேண்டும் என்று. என்டிபி கூட இந்த பண வட்டி வீத சம்பந்தமான மத்திய வங்கியின் அறிவிப்பு சில மணித்தியாலங்களில் தான் அவர்கள் தெரிவித்தார்கள். ஏனென்றால் அந்த அறிவிப்பு சாதகமான அறிவிப்பாக இருந்தது, பொருளாதார முன்னேறி வருகின்றது. எனவே மக்கள், அதாவது தொழிலாளர் பக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற என்டிபியினர் இல்லை இது பணக்கார வர்க்கத்துக்குத்தான் நன்மை பயக்கும் என்று கூறினாலும் அடிப்படை உண்மை என்பது வட்டி வீதம் கூடுகின்ற பொழுது அது கடன் அட்டையில் இருந்து, கடன்களில் இருந்து, எந்த கடனாக கூட இருக்கலாம், அதுவரையில் ஆகமொத்தமாக இந்த வீட்டு அடமான கடனை கூட பெரிதாக பாதிக்கின்றது. பல வீட்டு அடமான கடன்கள் மீள புதுக்கப்படாமல் அவர்கள் அதிக வட்டி இப்பொழுது கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆவலுடன் என்னவென்றால் வட்டி வீதம் குறையும் பொழுது இந்த வருடத்திற்கு புதுப்பிப்பதற்காக. அதைவிட இந்த வருடம் வரப்போகின்ற இந்த அடைமான கடன் இந்த மீள் ஆராய்வுகள் கூட இந்த வட்டி வீத குறைப்பை எதிர்பார்த்திருக்கிறது. இவர்கள் மத்திய தர வர்க்கத்தினர் அல்லது இவர்கள் ஒரு பணக்கார வர்க்கத்தினர் அல்ல. அப்பொழுது அந்த புதிய ஜனநாயக கட்சி தனது ஆளுமையையும் தன்னை சார்ந்த மக்களையும் கருத்தில் எடுக்காமல் எடுத்த ஒரு முடிவாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் இப்பொழுது லிபரல் அரசானது பல திடீர் அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றது. அது குறிப்பாக கனடாவுக்கு வருகின்ற புதிய குடிவரவாளர்களாக இருக்கலாம், ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தங்களுடைய அறிவிப்புகளில் இருந்து பின்வாங்கும் நோக்கில் பல்வேறு விடயங்களை செய்து வருகின்றது. இது லிபரல் அரசை பொறுத்தவரையில் இது ஒரு ஸ்திரமற்ற அரசு என்பதை வெளியுலகு காட்டுவதாக பார்க்கலாமா, அல்லது தொடர்ந்து வருகின்ற தேர்தலில் தங்களுடைய செல்வாக்கை நிமிர்த்தக்கூடிய வகையில் தங்களை நிலை நிறுத்துவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளாக பார்க்கலாமா? ஏனென்றால் கன்சர்வேட்டிவ் அரசு கருத்து கணிப்புகளில் முன்னணி வகித்து வந்த நிலையில் இப்பொழுது இந்த அறிவிப்புகள் வெளியாகின்ற பொழுது அதில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆமாம், இது நிச்சயமாக அந்த ஆராய்ந்து பார்க்கப்படுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அரசை குறிவிட்டு நாங்கள் விலகி செல்ல முடியாது. இதில் ஆளுமைக்கு உட்பட்ட தரப்புகளாக அரச ஊழியர்களும் இந்த விசா வழங்கும் நிறுவனங்களும் தான் இதில் செயற்பட்டிருந்தன. ஆனால் அதன் கண்காணிப்புகள் என்பன நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் அந்த அரசு செயற்படவில்லை என்பதில் உண்மை இருக்கிறது. அதற்கான எதிர்கட்சிகள் கூட இப்பொழுது புதிய ஜனநாயக கட்சியோ அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சியோ அந்த நேரங்களில் அவர்களுக்கு தெரிந்திருந்தது இவ்வாறானவர்கள் வருகின்றார்கள்
செய்வார்கள் என்று அதனை ஒரு அலார்மிங் பாயிண்டாக அல்லது ஒரு அரசுக்கான ஒரு அவதான அறிவிப்பாக அவர்களால் அதை முடியவில்லை அல்லது சொல்லவில்லை. அவர்களும் விட்டிருந்தார்கள். ஆனால் அது அந்த வரைமுறை சென்ற பொழுதுதான் அவர்களை பொறுத்தவரையில் இதான ஒரு பிரச்சனையாக வந்து இப்பொழுது கட்டுப்பாடுகளை விதிக்கின்றார்கள். ஆனால் இதற்கான ஒரு 50% பொறுப்பை நாங்கள் அரசு மீது சுமத்தினாலும் அதற்குரிய அந்த கட்டமைப்புகள் சொல்லுங்கள், அந்த அரச ஊழியர்கள் வந்து அவர்கள் யூனியனைஸ்ட் தொழிற்சங்கத்திற்கு உட்பட்டவர்கள். அவர்கள் தங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட வேலை நேரங்களிலும் அல்லது தாங்கள் எடுக்கின்ற அந்த கவனிப்புகளில் அவர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பதோ அல்லது வெளிநாடுகளில் இப்பொழுது இந்த விசா அந்த பரிசீலனை என்பதை தனியார் மயமாக்கித்தான் மேற்குலகின் பல நாடுகளும், மேற்குலகம் மாத்திரமல்ல மூன்றாம் உலக நாடுகளும் தனியார் மயமாக்கலில் ஈடுபட்டிருக்கின்றன. அவ்வாறானவர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள் போன்ற பல இத்தியாதிகள் இருக்கின்றன. ஆனால் இதனை கவனிக்க தவறியவர்களாக அரச ஊழியர்கள் இதனை அவதானித்திருக்க வேண்டும் உடனடியாகவே. இல்லை, எங்களுடைய இலக்குக்கு மேலாக செல்கின்றது என்று அது குறித்த ஒரு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்க வேண்டும். அவர்கள் ஒரு மௌனமான ஒரு தரப்பாக இருந்தது. இதற்கான நேரடியாக கட்சிக்கான பழியை சுமத்துவதை ஈடாக அவர்களையும் சுமத்த வேண்டியிருக்கிறது. ஆனால் இது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். எனவே கூறுங்கள். ஆமாம், உடனடியாக தேர்தல் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் என்பது இப்பொழுது அருகி சென்றிருப்பதாக பார்க்கலாமா? இந்த கியூபெக்வா கட்சியானது ஆதரவை அறிவித்திருக்கின்ற நிலையில், அல்லது இது ஒரு பேச்சுவார்த்தை மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கலாமா? இல்லை, பேச்சுவார்த்தை மட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் அதற்கு தயார் என்று சொல்லியதற்கு அவர்களுக்கும் கால அவகாசம் தேவை. இப்பொழுது ஒரு 34 ஆசனங்களை எடுக்கின்ற கியூபெக் வந்து 2வது அதிக ஆசனங்களை கொண்ட ஒரு மாகாணம் ஒன்டாரியோவுக்கு அடுத்தபடியாக. எனவே அங்கே அவர்கள் மேலதிக ஆசனங்களை பெறுவதற்கு இது வசதி வாய்ப்பாக இருக்கும். அதே நேரம் கியூபெக் வந்து அவர்கள் பல திட்ட நடைமுறைகள் இப்பொழுது ஒரு விடயம் நாங்கள் அந்த குறிப்பா பார்ப்போமானால் 8 அகதிகளை ஏனைய மாகாணங்கள் ஏற்றால், ஒரு மாகாணம் உதாரணத்துக்கு ஒன்றாரியோ என்று கூறுங்கள், அதில் 8இல் ஒருவர் பிரெஞ்சு மொழி பேசுபவராக இருக்க வேண்டும் என்றால் தங்களுடைய சிறுபான்மை குறையக்கூடாதற்காக வைத்திருக்கின்றார்கள். அதே போல கியூபெக்கு போகின்றவர்கள் கட்டாயம் பிரெஞ்சு படித்தே வேண்டும். அதை விட அந்த பிரெஞ்சு மொழி ஏற்கனவே பேசுபவர்களை அவர்கள் மேலதிகமாக எடுப்பதற்கான அனுமதியை கூட வைத்திருக்கின்றார்கள். இவ்வாறாக பல வழியிலும் தங்களுடைய தனித்தன்மை பேணுவதையும் தங்களுடைய இன விகிதாசாரம் குறைவதையும் தடுக்கின்றார்கள். இப்பொழுது பார்த்தால் அதாவது வந்து பிரெஞ்சு லாங்குவேஜ் ஆக்ட் என்றே ஒரு சட்டம் இருக்கின்றது. அதன்படி நீங்கள் இப்பொழுது ஒன்டாரியோவில் கூட ஒரு அரசு திணைக்களத்தில் அவர்கள் அதனை பிரகடனப்படுத்த வேண்டும், அங்கே ஒரு பிரெஞ்சு கதைக்கக்கூடியவர் இருக்கின்றாரா என்று. ஆமாம், இது கனடாவினுடைய பன்முக தன்மை என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஏனைய மொழிகளுக்கு இல்லாத செல்வாக்கு இந்த மொழிக்கு இருப்பது என்பது கனடாவில் ஒரு முக்கிய மொழியாக பிரெஞ்சும் இருப்பது ஒரு காரணமாக பார்க்கலாமா? அல்லது பிரெஞ்சு அதற்கான அதிகார தன்மையை தொன்று தொட்டு தன்னுடைய பேணி வருவது காரணமாக இருக்குமா? இரண்டையும் நாங்கள் எடுக்கலாம். ஆனா இதில் 2வது மொழியாக இருப்பது பிரெஞ்சு, அதாவது உத்தியோகபூர்வ மொழியாக இருப்பது. அதற்கு அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் அந்த பேச்சு மொழி, அதாவது வந்து அந்த 1867களில் தான் அந்த பெடரேஷன் என்கின்ற ஒரு இணைப்பிற்கு வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அவ்வாறு வந்ததிலிருந்து பிறகு அவர்களுக்குரிய அந்த உரிமங்கள், கட்டுமானங்கள், கலாச்சாரங்கள் என்பதை பேணி பாதுகாப்பதில் இப்பொழுது கூட பல பகுதிகளுக்கு சென்றீர்களானால் ஆங்கிலம் கதைக்க மாட்டார்கள் அல்லது ஆங்கிலம் தெரியாதவர்கள் கூட இருக்கின்றார்கள். அவ்வாறான நிலையிலிருந்து அவர்கள் அதனை பேணி வருகின்றார்கள். அத்தோடு தங்களுடைய அந்த இன விகிதாசாரமோ அல்லது தங்களுடைய இதோ கடப்பாடுகளோ குறையக்கூடாது என்பதில் அதிக அக்கறை செலுத்தி அதை 1976களில் இருந்து பலப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். நான் கூறியது போல இவ்வாறான மொழிகள் இப்பொழுது குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு இருக்கலாம். அதாவது கியூபெக் மாடல் என்பது சர்வதேசங்களில் பரிசீலிக்கப்படுகின்றது. அதாவது இலங்கை இனப்பிரச்சனைக்கு கூட அங்கே சம பங்கு பலம் இருக்கின்ற பொழுது பிரஸ்தாபிக்கப்பட்ட ஒரு மாடல் தான் கியூபெக் மாடல். அதாவது கியூபெக்கின் அதிகார பரவல், அவர்களுக்குரிய சுயாதீனங்கள் என்ன என்பது மற்ற நாடுகளில் இல்லாத ஒரு இப்பொழுது கூட இலங்கைக்கு சென்று இது குறித்த தகவல்களை வெளியிட்டிருந்தார். சமஷ்டி முறையிலான தீர்வுக்கு பல வரைவுகளை அவர் சமர்ப்பித்திருந்தார். ஆனால் அது கைகூடவில்லை.
ஆமாம். அவ்வாறான நிலையில் இது அதிகார பலம் மிக்க ஒரு நிகழ்வாக இருப்பதற்கு அவர்கள் தங்களுடைய மொழி ஆளுமையையும் தங்களுடைய கலாச்சார விழுமியங்களையும் கட்டி பாதுகாப்பதற்காக கியூபெக்கில் மாத்திரமல்ல தங்களுக்கு இணையாக மற்ற மாகாணங்களும் அதனை அந்த சிறுபான்மையாக தங்களுடைய மக்களை வைத்திருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் மிகவும் சாதுரியமாக செயற்பட்டு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த பிரிவதை தடுப்பதற்கான வழியாக இது அடையாளம் காணப்பட்டிருந்தது. நன்றி சுரேஷ், காலை வேளையில் இணைந்து கொண்டு இந்த விடயம் தொடர்பாக பல விரிவான விளக்கங்களை அளித்திருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.